கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, அதுக்கப்புறமா 7வது நிலையில தான் சுக்லம் அமரும். சுக்லம்னா விந்து. இந்த மாரி ஒரு ஒரு உணவு நீங்க சாப்பிடுறது விந்துவா மாறுறதுக்கு 7 நிலை தாதுக்கள். 7வது ஸ்டேஜில் தான் வந்து விந்துவா மாறும். இது மாஸ்டிபேஷன் மட்டுமே பண்றதுனால இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கிடைக்குமான்னா, கண்டிப்பா கிடையாது. அப்பன்னா எல்லாருமே ஸ்ட்ரெஸ் இல்லாம தானே இருக்கணும். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நாங்களே நெறைய பேர் பார்க்குறோம். இத பண்ணி வீக் ஆயிட்டு, தாம்பத்தியத்துல அவங்களுக்கு வந்து பெருசா நாட்டமே இருக்காது. வர்ம மருத்துவத்துல மெயினா மறந்து போன ஒரு விஷயம் தொக்கணம். தொக்கணம்ன்றது நம்ம யாருமே பயன்படுத்துறது கிடையாது. இப்போ தொக்கணம்ன்றதுன்னா வர்மத்துல மசாஜ். அந்த 108 புள்ளிகளையும் வந்து தூண்டி எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு மசாஜ். இந்த ஒரு வருஷத்துக்குள்ள இந்த பக்கவாத நோயாளிகள் 1 வருஷத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னா வர்மத்துல வந்து ரொம்பவே அற்புதமா மிராக்கலான ரிசல்ட்ஸ் தரலாம். தொக்கணம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இறுக்கமான உடம்பு உள்ளவர்கள் ப்ளஸ் வந்து எந்த மொபிலிட்டி இல்லாமல் இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ் அதிகமாக பண்ணுறவங்க, ஜிம் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஸ்டிஃப்னஸான ஒரு வேலை செய்கிறவங்க தொக்கணம் ஜென்ரலாக மாதத்துக்கு ஒரு இது எங்களுக்குலாம் வந்து ஐடி பீப்புள் நிறையா. நம்ம அரப்பு பொடியை மறந்து போயிட்டோம். நம்ம எதோ இதெல்லாம் போயிருக்கோம். அரப்பு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஹெர்பு. அதை வச்சு நீங்கள் குளிச்சிங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஸ்கின்னு. மக்கள் வந்து அரப்பு பொடியை ரொம்ப மறந்து போயிட்டாங்க. மத்தன் தைலம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தா மெடிக்கல் ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா மத்தன் தைலம் ஊமத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? விஷம் அது. அதில் செய்யக்கூடிய ஒரு தைலம் தான் மத்தன் தைலம். இது ஸ்கின் ரேஷஸ், ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு ரொம்பவே அற்புதமாக வேலை செய்யும். அதை எடுத்து நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ம மருத்துவர் மணிகண்டன் அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட இன்னைக்கு வர்மக்கலை பற்றியும் நிறைய இயற்கை மருத்துவம் பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக இருக்கேன். ஓகே. அதே மாதிரி நீங்கள் இப்போ மார்ஷியல் ஆர்ட் பண்ணவங்க ரொம்ப வந்து தெளிவாக இருப்பாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? இன்னொரு விஷயம் நான் வந்து இந்த சித்தர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது இப்போ இங்கிலீஷ் மெடிசனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாஸ்டர்பேஷன் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கொடுக்கும் ஜென்ஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சித்த மருத்துவத்தில் அந்த முனிவர்களோட சில வீடியோஸ்லாம் நான் பார்க்கும்போது சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாஸ்டர்பேஷன்னா நீங்கள் இந்த மாதிரி அடிக்கடி பண்ணிங்கன்னா உங்களோட உடம்புல இருக்க சத்தெல்லாம் போயிடும், ரொம்ப வீக் ஆகிடுவீங்க அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். இது ரெண்டில் எது வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சார்? இல்லை, தமிழ் மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க ஒரு சாப்பாடு அப்படின்னா ஒரு மேல் ஆணை எடுத்துப்போம். ஆண் சாப்பிட்றாருன்னா முதல்ல அது ரசம்னா பிளாஸ்மா ரசமாக மாறும். அப்புறம் அது ரத்தமாக மாறும். அது அப்புறம் மாம்சம், கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, அதுக்கப்புறமா 7வது நிலையில் தான் சுக்லம் அமரும். சுக்லம்னா விந்து. இந்த மாதிரி ஒரு ஒரு உணவு நீங்கள் சாப்பிட்றது விந்துவா மாறுறதுக்கு 7 நிலை தாதுக்கள். 7வது ஸ்டேஜில் தான் வந்து விந்துவா மாறும். இந்த ஸ்டேஜெல்லாம் அது அடையிறதுக்கு 21 நாள் எடுத்துக்குவோம். ஒரு ஆணுக்கு இந்த சைக்கிள் நடக்கிறதுக்கு 21 நாளில் நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்ற ஃபுட்டு 21ஆவது நாளில் தான் உங்களுக்கு விந்துவா மாறுன்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சயின்டிஃபிக்காக இப்போ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை 1000 விந்துக்கள் நம்ம ப்ரொடியூஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ப்ரொடக்ஷன் எப்போவுமே அன்லிமிட்டட் ஃபார்மோட தான் மனுஷன் பிறக்கிறான். ஆனால் இது மாஸ்டிபேஷன் மட்டுமே பண்ணுறதுனால இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போனா எல்லாருமே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் தானே இருக்கணும். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விந்து விட்டவன் நொந்து சாவான் அப்படின்ட்டு ஒரு வாக்கு இருக்குது சித்தர்கள் வாக்கில். ஏன் அப்படின்னா இது அவனுக்கு அந்த பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் தான் அதிகமாக்கியோடும். ஏன்னா அவனுக்கு இது பண்ணால் டோபமைன் நல்லா சுரக்கும், இது ஒரு இன்பத்தை தரும். அதனால் வந்து அவன் கொஞ்சம் டெய்லியும் பண்ண பழகிட்டாங்கன்னா, ஏன்னா நாங்களே நிறைய பேர் பார்க்குறோம். இதை பண்ணி வீக் ஆகிட்டு தாம்பத்தியத்தில் அவங்களுக்கு வந்து பெருசாக நாட்டமே இருக்காது. மெயினாக அது ஏன்னா இவனுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. அதனால் அங்கே போகவே மாட்டாங்க. அதனால் இது சுத்தமாக அட்வைசபிளே கிடையாது. அது ஒரு காலத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி மாஸ்டர்பேஷன் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அது நல்லதில்லைன்ட்டு ஆங்கில மருத்துவர்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்பவுமே அது நடக்கிறது தான். ஆங்கில மருத்துவர்கள் பொதுவாக அப்போ ஒரு மாதிரி பேசுறது, அப்புறம் ஸ்டடி வந்ததுக்கப்புறம் மாற்றி பேசுறதுன்றது பொதுவாக நடக்கிறது தான். அதனால் நீங்கள் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஏன்னா அவங்க சின்ன ரிசர்ச்லாம் இப்போ நடக்கிற மாதிரி ஃபார்மா கம்பெனி பண்ணுற ரிசர்ச் மாதிரிலாம் பண்ணல. அவங்க பண்ண ஆராய்ச்சிகள் எல்லாமே ரொம்ப வாஸ்டான ரிசர்ச் எல்லாமே. என்ன அவங்க தமிழில் எழுதிட்டு போயிட்டாங்க. அது ஒரு பெரிய அது நல்லது நம்மளுக்கு, மற்றவங்களுக்கு அது புரியலை. அதனால் நம்ம ரொம்ப சுலபமாக எடை போட்டுருக்காங்க. ஆனால் அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து ரொம்பவே உண்மை. அதனால் விந்து விட்டவன் என்றைக்குமே நொந்து சாவாங்க. சித்தர்கள் வந்து அப்பயே சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக.
இப்போ நீங்க வந்து வர்மக்கலை வச்சு மருத்துவம் பார்க்கறதா சொன்னீங்கல்ல சார். அப்ப நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, இப்ப நெறைய வீடியோஸ் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து கையில ஒரு பாயிண்ட் காமிச்சு ஜஸ்ட் ஆன்லைன்லேயே சொல்றாங்க. இந்த பாயிண்ட்ல நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு புஷ் பண்ணி லைட்டா மசாஜ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு உடனடியா தலைவலி சரியா போயிடும். அதே மாரி வந்து உங்களுக்கு ஐ சைட் சரியா போகணும்னா கையில காமிச்சு ஜஸ்ட் ஆன்லைன்லே இந்த பாயிண்ட்ட வந்து நீங்க இந்த மாரி பிரஸ் பண்ணி நீங்க லைட்டா வந்து புஷ் பண்ணி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நாள் ஆக ஆக இந்த நோய் சரியா போயிடும். இப்படியெல்லாம் நெறைய சொல்றாங்க. ஆக்சுவலா அதெல்லாம் வந்து வீடியோ பார்த்தே நம்ம பண்ணலாமா? இல்ல அது நிஜமா உண்மையா சார்? மேம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எப்பவுமே சித்தர்கள் சொன்னது அந்த 108 புள்ளிகள் உடம்புல நம்ம வகைப்படுத்தி கொடுத்து அகத்தியர்ன்ற சித்தர் வந்து 108 புள்ளியை நம்ம உடம்புல இருக்க வர்ம புள்ளிகளை வந்து வகைப்படுத்தி கொடுத்துருக்காரு. ம். இதில் சில புள்ளிகளில் வந்து அப்போ எதுக்கு பயன்படுத்தினாங்க, அடிமுறைக்காக தான், சண்டைக்காக தான் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். அங்கே அடிக்கும்பொழுது இந்தந்த சிம்டம்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே பாயிண்ட்ஸை வந்து சரி பண்ணுறதுக்கும் சில வைத்திய முறைகள் சொல்லியிருக்காங்க. அந்த புள்ளிகளை வந்து நம்ம இழக்கும் பொழுதோ அழுத்தி பிதுக்கி எடுக்கும் பொழுதோ உங்களுக்கு வேறு சில நோய்கள் குணமாகிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. அந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் சிலர் சொல்கிறதெல்லாம் நல்லா கரெக்டாக இருக்குது. சிலர் வந்து தப்பாகவும் வழிநடத்துகிறாங்க. நம்ம யார் நிபுணத்துவம் அடைஞ்சிருக்காங்கன்னு பார்த்து அவங்க கிட்ட போகிறது ரொம்ப அதிலே வந்து கவலிக்காலம் ஜென்ரலாக எல்லாரும் பயன்படுத்தக்கூடியது. இதை அக்குபஞ்சர்லையும் பயன்படுத்துவாங்க, வர்மத்திலையும் பயன்படுத்துவாங்க. 2 கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரல் நடுவில் இருக்க பாயிண்ட்டு. இது அப்பர் பாடியில் இருக்கக்கூடிய வலிகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு அனல்ஜெசிக் பாயிண்ட்டாக யூஸ் ஆகும். இந்த புள்ளியை நம்ம அழுத்தும் பொழுது தலை சார்ந்த பிரச்சனைகள், கழுத்து சார்ந்த பிரச்சனைகள், கழுத்தில் இருக்க வலியோ தலைவலியோ கம்மியாகிறத நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம். இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும் உடனே. நம்ம தலைவலியை எடுத்துக்கிறோன்னா, தலைவலி வந்து நம்ம உடம்புல மெயினான சிம்டம். எல்லாத்துக்குமே தலைவலிக்கும். கண்ணில் பிரச்சனை தலைவலிக்கும், தலையில் பிரச்சனை தலைவலிக்கும், கழுத்தில் பிரச்சனை தலைவலிக்கும், பல்லில் பிரச்சனை தலைவலிக்கும், முட்டியில் பிரச்சனை தலைவலிக்கும், ஆங்கிள் ஜாயிண்ட்டில் பிரச்சனைனாலும் தலையில் வலி காட்டும், வயிற்றில் பிரச்சனைனாலும் பசி சரியாக எடுக்கல, சாப்பாடில் லூஸ் மோஷன் ஆகுது, இதில் எல்லாத்துக்கும் தலைவலி. ஏன்னா தலை சென்ட்ரல் நியூரோ சிஸ்டம் எல்லாத்துக்குமே அது சிம்டத்தை அங்கே தான் வச்சுருக்கோம். அதனால் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் தற்காலிகத்துக்கு ஒரு தீர்வை கொடுத்துட்டு அதுக்குள்ளே நம்ம எதனால் நம்மளுக்கு இந்த மாதிரி வலி வருதுன்றதை கண்டறிஞ்சு அதை சரி பண்ணுறது ரொம்ப முக்கியம். பேசிக்ஸ் முக்கியம். இதெல்லாம் வந்து அப்போதைக்கு நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரிலீஃப் கொடுக்கும். அடுத்து நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத பார்த்து அதை சரி கட்டுறது ரொம்பவே நல்லது. ஓகே. அதே மாதிரி இப்போ நீங்கள் வர்மக்கலையில் மருத்துவம் பார்க்குறதா சொன்னீங்க. வர்மக்கலைன்னு நாங்களாம் அந்த படத்தில் தான் பார்த்துருக்கோம். அந்த ஃபைட்டிங்க்கு தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு மருத்துவம் எப்படி பண்ணுவீங்க சார்? இதில் வந்து அந்த ஃபைட் அப்படி சண்டை போடுறதும் அடங்குமா அது? இது வர்மக்கலையை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ராவணனை தொடாமல் எதுவுமே பேச முடியாது. ராவணன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க தான் வர்மத்துக்கு அதிகபட்சமாக சுவடுகள் எழுதுனது. ராவணன்னா இலங்கை ராமாயணம் அது வேண்டாம். நம்ம ராவணனை பற்றி மன்னரை பற்றி மட்டும் பேசுவோம். அவருக்கு வந்து 10 தலை சொல்லுவாங்க. சயின்டிஃபிக்கலி 10 தலை யாருக்குமே கிடையாது. 10 கலை ராவணன் 10 கலை ராவணன் தான் காலப்போக்கில் 10 தலை ராவணனை மாறினார். இந்த 10 கலையில் ஒன்று தான் மருத்துவம். அந்த மருத்துவத்தில் ஒரு உட்பிரிவு தான் அவரோட மருத்துவத்தை பேர் தான் சிந்தாமணி மருத்துவம்னு சொல்லுவாங்க. சிந்தாமணி மருத்துவம்ட்டு அவரோட மருத்துவ முறை இருந்தது. அந்த மருத்துவத்துக்கு கீழே வர்மம் வரும். இந்த வர்மத்தில் அவர் எதுக்கு வர்மம் பழகினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுமுறைகளும் நல்லா அவர் பண்ணுவார். வர்மம் வந்து அவங்களோட போர் வீரர்கள் அடிபட்டு வரும்பொழுது வர்மத்து மூலயமா அவர் குணப்படுத்தி இருக்கிறாரு. 2வது வந்து அதாவது 6 மணிக்கு போர் முடிஞ்சிடும் ஈவினிங். நைட்டு உட்காந்து ரெடி பண்ணி காலைல அப்போல்லாம் போர் மரபு என்று 6 சூரிய அஸ்தமனத்தப்போ நிறுத்திடணும், சூரிய உதயத்தப்போ தான் ஆரம்பிக்கணுன்றது தான். சூரிய உதயத்துக்குள்ளே அவங்களோட போர் வீரர்களை ரெடி பண்ணி காலையில் அனுப்புவார். இதுக்காக அவர் மருத்துவம் பழகி அவங்க வர்மம் பழகி அவங்க வர்மத்தில் தான் அவங்க வெட்டுவாங்க, அடிக்கிறது எல்லாமே வந்து வர்ம புள்ளிகளை நோக்கி வெட்டும்பொழுது உயிர் சேதம் சீக்கிரமாக நடக்கும். அதனால் மெயினாக அது ஏன் ராவணன் அழிக்க முடியலன்னா அவரோட போர்க்கலைகள் ரொம்பவே அதிகமாக அதில் வர்மம் இருந்தது. ப்ளஸ் அவர் க்யூர் பண்ணுற டெக்னிக்ஸும் வர்மம் இருந்தது. அதனால தான் கட்டுமுறைகள் வர்மத்தில் நிறையவே ஃபேமஸ். நிறைய வர்மக்கட்டுகள் போடுறவங்க ரொம்பவே கம்மி தமிழகத்தில். இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வர்மக்கட்டுகள் ஒரு 10 வருஷம் போட்டுட்ருக்கோம். இந்த கட்டுமுறைகள் நீங்கள் எந்த ஒரு மருந்துமே இல்லை. ஏன்னா போர்க்காலத்தில் போய் நீங்கள் மருந்து எடுக்க முடியாது, இலை இறக்க முடியாது, முட்டை வெள்ளைக்கரு தேட முடியாது. வெறும் துணியை மடித்து வச்சு கட்டுற ஒரு டெக்னிக்கை வச்சு ராவணன் வந்து எலும்பு முறிவுகளோ இல்லை டிஸ்லொகேஷன்ஸோ இதெல்லாமே சரி பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் ரெடி பண்ணி அனுப்பிச்சுடுவார். இந்த மாதிரி மெத்தடாலஜி ராவணன் பண்ணிருந்தார். அதே முறைகளை தான் நான் எங்கள் ஆசாங்கிட்ட படித்து நாங்கள் வர்ம மருத்துவத்து மூலிமா நாங்கள் நல்லாவே பேஷண்ட்ஸ் க்யூர் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு லம்பார் ஸ்பான்லிட்டிஸ் ஆகட்டும், சயாட்டிக் நர்வ் கம்ப்ரஷன் ஆகட்டும், நீ டிஸ்லொகேஷன்ஸ் ஆகட்டும், இல்லை ஆங்கிள் ஸ்ப்ரைன் ஆகட்டும், இல்லை லெகமெண்ட் டேர்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே வர்ம கட்டுகள் மூலியமாக க்யூர் பண்ணலாம். வர்ம மருத்துவத்தில் மெயினாக மறைக்கப்படக்கூடிய ஒரு விஷயம், மறந்து போன ஒரு விஷயம் தொக்கணம்ன்றது நம்ம யாருமே பயன்படுத்துறது கிடையாது. இப்போது தொக்கணம்ன்றதுன்னா வர்மத்தில் மசாஜ், அந்த 108 புள்ளிகளையும் வந்து தூண்டி எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு மசாஜ். அதோட மெத்தடாலஜி பேர் தான் வர்ம தொக்கணம் சொல்லுவாங்க. இது ஒத்தரத்தோட நீராவி குழிகளோட வரும். இதை பண்ணி நாங்கள் வந்து இது வரைக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு 5000 பேருக்கு மேலே இந்த தண்டோட பிரச்சனை சரி பண்ணி சர்ஜரி இல்லாமல் சரி பண்ணுறது தான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. சர்ஜரி சொல்லிட்டாங்கன்னா செகண்ட் ஒப்பீனியன் என்கிட்ட வருவாங்க, நான் சர்ஜரி இல்லாமல் ரெக்கவர் பண்ணி விடுவேன். வர்மத்தில் இது ரொம்பவே அற்புதமாக பண்ண முடியும். அவ்வளோ ஒரு அற்புதமான கலை இது. ஓகே. அதே மாதிரி இந்த வர்மத்தில் என்ன மாதிரியான கஷ்டமான விஷயங்களையும் இதில் வந்து நம்ம ஈஸியாக க்யூர் பண்ணிடலான்னு சொல்லுவீங்க சார்?
மெயினாக தண்டுவட பிரச்சனை தான் மேம். எலும்பு சம்மந்தமான பிரச்சனை, நரம்பு சம்மந்தமான பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே வர்மத்தில் வந்து ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக ரிசல்ட் கொடுக்க முடியும். ஒரு 3லேருந்து 5 நாள்லேயே வந்து நடக்க முடியாத நடக்க வைக்கிறதால நாங்கள் மேஜிக் மாதிரி நாங்கள் அதை நிறைய பண்ணியிருக்கோம். ஃப்ரோசன் ஷோல்டர் கை தூக்க முடியாமல் போயிடும். இந்த சர்க்கரை ஆமா. நோயால்னால நிறைய பேருக்கு, இல்லை சிலர் வந்து இடிச்சுப்பாங்க, ஏதாவது அடிபட்டுடும். அதை அப்படி தூக்க பழக்கத்தை விட்டுட்டு தூக்க முடியாமல் இருந்துருவாங்க. இந்த மாதிரி கண்டிஷன்லாம் ஒரே நாள்லலாம் கை தூக்க வச்ச கேசஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்ம எங்களுக்கு சின்னதாக தெரியும், மற்றவங்களுக்கு இது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயங்களா இருக்கும். நடக்க முடியாமல் சயாட்டிக் நர்வ் கம்ப்ரஷன் கால் இழுத்து இழுத்து நடந்துட்டு இருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே வர்மத்தில் நல்ல தீர்வு கொடுக்க முடியும். 2வது வந்து இந்த 1 வருஷத்துக்குள்ள இந்த பக்கவாத நோயாளிகள் 1 வருஷத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னா வர்மத்தில் வந்து ரொம்பவே அற்புதமாக ரிசல்ட்ஸ் மிராக்கலான ரிசல்ட்ஸ் தரலாங்க. ஓகே. அதே மாரி எந்த வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு இது அதிக எஃபெக்டிவா இருக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 வயசு, 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு நார்மலாவே அவங்களுக்கு ஏதாவது சர்ஜரி, ட்ரீட்மெண்ட்ஸ் அப்டின்னா டாக்டர் சொல்லுவாங்க, கொஞ்சம் ரிஸ்க் தான். அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும் அப்டின்னுவாங்க. ஸோ அந்த மாரி இருக்கவங்களுக்கும் இதில வந்து வர்மக்கலையில நம்ம ஈஸியா பண்ணலாமா சார்? வர்மம்ன்றது நம்மளோட வாழ்வியல் மேம். அதாவது பிறந்த குழந்தையிலேருந்தே வர்மம் எடுக்கும். தொக்கம் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆ. தொக்கணத்தை தான் தொக்கம் எடுக்குதுன்னு சொன்னாங்க. சரிங்களா? ஓகே. அது தொக்கணம் தான் தொக்கம் எடுக்கிறதுக்கு காலப்போக்கில் மாறிடுச்சு. பிறந்த குழந்தையிலேருந்து வயசான முதியவர் வரைக்கும் 70, 80 நாங்கள் 98 வயசு வரைக்கும் முதியவர் வரைக்கும் நாங்கள் ட்ரீட் பண்ணியிருக்கிறோம். ஓகே. இதே வர்மத்தை வச்சு நாங்கள் வலிகள் இந்த ஸ்பைன் கேரை வந்து நாங்கள் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கோம். வயசு வரம்புகள்லாம் பெருசாக எதுவுமே கிடையாதுங்க. பிறந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ட்ரீட் பண்ணலாம். நாங்கள் இன்டர்னலாக மெடிசன் எதுவுமே தர மாட்டோம். உள்ளுக்கு மருந்து கொடுக்காம புற மருத்துவத்து மூலியமாகவே வர்மத்தில் குணப்படுத்தலாம். ஓகே. அதாவது வெள்ளையே அவங்களுக்கு வந்து ஆயில் மசாஜ் அந்த மாரி பண்றதெல்லாம். ஆமாம், அதுக்கு பேர் தான் தொக்கணும். அது வர்மத்தோட சேர்ந்து பண்ணும்பொழுது ரொம்பவே மிராக்கலாக இருக்கும் ரிசல்ட்ஸ் எல்லாம். ஸோ இந்த மாரி நீங்க இந்த தொக்கணம், இந்த ஆயில் மசாஜ் இதெல்லாம் சொல்றீங்கல்ல சார், அதே மாரி ஆயில் மசாஜ் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ப அந்த காலத்துல பெரியவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம வந்து பாடி வாஷ் இந்த மாரி நெறைய கெமிக்கல் ரிலேட்டடா நம்ம போக ஆரம்பிச்சுட்டோம். ஸோ அந்த பாடி வாஷ் எல்லாம் நம்ம உடம்புக்கு பாதிப்புகள் குடுக்குமா? இல்ல அது நார்மல் தானா? ஆயில் மசாஜ் எந்த அளவுக்கு நம்ம லைஃப் ஸ்டைல்ல எடுத்துக்கணும்? நான் முன்ன சொன்ன மாதிரியே அதே தான். நம்ம ஆயில் மசாஜ்ன்னு சொல்ல தொக்கணத்தை வந்து நம்ம வந்து வாரத்துக்கு 2 தடவை எடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஜென்ரலாக வீட்டில் எல்லாருமே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. தொக்கணம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா, இறுக்கமான உடம்பு உள்ளவர்கள், ப்ளஸ் வந்து எந்த மொபிலிட்டி இல்லாமல் இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ் அதிகமாக பண்ணுறவங்க, ஜிம் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஸ்டிஃப்னஸான ஒரு வேலை செய்கிறவங்க தொக்கணம் ஜென்ரலாக மாதத்துக்கு ஒரு எங்களுக்கெல்லாம் வந்து ஐடி பீப்புள் நிறையா கிளைண்ட்ஸு ஃபுல்லாக சனி ஞாயிறானா பயங்கர பிஸியாக இருக்கும். ஐடி கிளைண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்த இடத்துல வேலை செய்கிறாங்களா, அவங்களுக்கெல்லாம் மசில் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். இவங்களுக்கெல்லாம் கழுத்து முதுகெல்லாம் எடுத்து விட்டு ஒத்தரம் கொடுத்து மசிலை ஃப்ரீயாக்கி விட்டால் ஒரு மாதத்துக்கு வண்டி நல்லா ஓடும். இந்த மாதிரி கேசஸ்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி நாங்கள் ஐடி கிளைண்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். அடுத்து இந்த பாடி வாஷு இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் வந்து எந்த கெமிக்கலுமே நம்மளுக்கு பொதுவாகவே நல்லதில்லை. ஆனால் நம்ம என்ன பயன்படுத்திட்டு இருந்தோம், சரி நீ அது நல்லதில்லைன்னு சொல்கிற, கெமிக்கல் நல்லதில்லை, மாற்று என்ன அரப்பு தூள், நம்ம அரப்பு பொடியை மறந்து போயிட்டோம். நம்ம எதோ இதெல்லாம் போயிட்டோம். அரப்பு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஹெர்பு. அதை வச்சு நீங்கள் குளிச்சிங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஸ்கின்னு. மக்கள் வந்து அரப்பொடியை ரொம்ப மறந்து போயிட்டாங்க. அரப்பொடி நாட்டு மருந்து ரொம்ப சீப், கம்மியான வெளியில் தான் கிடைக்கும். அதை வாங்கி வாரத்துக்கு ஒரு நாளாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்காவது இல்லை இந்த அரப்பு தூளை வச்சு குளிச்சாங்கன்னா ஸ்கின்னோட இந்த தன்மை ரொம்ப இதுவாக இருக்குது, ட்ரையாக இருக்குது, ரஃப்பாக இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாமே வந்து நல்லாவே மாறி பளபளப்பாக இருக்கும் அரப்பு. ஓகே. அதே மாரி ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் நெறைய வரும் சார். இப்போ ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷன்லாம் வந்து ரொம்ப காமனா நம்ம பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கேர் பண்ணிக்கிறது இல்ல. அதுக்கு தானாக சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி விட்டுர்றாங்க. இந்த மாரி ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வராம இருக்கிறதுக்கு எந்த மாரி பாடி வாஷ் யூஸ் பண்ணலாம்? பாடி வாஷ்ன்றத விட இதெல்லாம் உள்ளே இருந்து வெளியே காட்டுறது நம்மளுக்கு. ஓகே. மேலுக்கு நீங்கள் போடுறது ஒரு சைட் இருந்தாலும் செகண்டரி. உள்ளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அருகம்புல் நம்ம எல்லாம் எடுத்துகிட்டு போய் பிள்ளையார் கோயிலில் சாமிக்கு வைக்கிறது. பிள்ளையார் சாப்பிட மாட்டார். பிள்ளையாருக்கு எதுக்கு வைக்கிறாங்கன்னா பிள்ளையாருக்கு கொடுத்துட்டு நீ சாப்பிடுன்றதுக்காக தான் அந்த காலத்தில் கொடுத்தாங்க. அதை நம்ம பண்ணுறது இல்லை. ஒரு கைப்பிடி அருகம்புல் 5 மிளகு போட்டு தண்ணி ஊற்றி அடித்து வடிகட்டி காலைல வெறும் வயித்துல 48 நாள் குடிச்சிங்கனாலே உங்களுக்கு பிளட் பியூரிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக தானாகவே நடக்க ஆரம்பிச்சிடும். இச்சிங்லாம் நல்லா கம்மியாகும். மத்தன் தைலம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தா மெடிக்கல் ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா, மட்டும் தைலம். மத்தன் தைலம், ஊமத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? விஷம் அது. ஓகே. அதில் செய்யக்கூடிய ஒரு தைலம் தான் மத்தன் தைலம். இது ஸ்கின் ரேஷஸ், ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு ரொம்பவே அற்புதமாக வேலை செய்யும். அதை எடுத்து இன்ஃபெக்டட் ஏரியாவில் நீங்கள் போட்டு வந்தீங்கனாலே இந்த அட்டிக் ஏரியாவில் அரிப்பாகிறதோ, இல்லை வந்து அக்கிளில் கட்டி வர்றதோ, இல்லை வந்து உங்களுக்கு அங்கே வந்து இன்ஃபெக்ஷன் வர்றது, இது எல்லாத்துக்கும் மத்தன் தைலம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். மத்தன் தைலம் பயன்படுத்திட்டு போயிடலாம். அருகம்புல் ஜூஸு, மத்தன் தைலம் இது 2 போதும். ஓகே. ஸோ அந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம இந்த மாரிலாம் வந்து தைலம் யூஸ் பண்ணாலே நமக்கு சீக்கிரம் ரெமெடி சிம்பிளாக சரியாயிடும். இது ஒரு மருத்துவரோட ஆலோசனைப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா இன்னமும் அற்புதமாக உங்களுக்கு நடக்கும். ஏன்னா உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி என்ன தரலான்றது அவங்களுக்கு தெரியும்.
ஓகே. அதே மாதிரி இந்த ஷியக்காவும் வந்து உடல் சூட்டை தணிக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அது உண்மையா சார்? சீயக்காய் உடல் சூட்டை தணிக்கும் ஒரு சைடு. சீயக்காய் யார் பயன்படுத்துகிறா? சீயக்காயில் வேறு இப்போ எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மளிகை சாமான் கடையில் கிடைக்கிற எல்லாத்தையும் தூக்கி சீயக்காயில் போட்டு அரைச்சி அதை விற்று தள்ள போட்டுரும். சீயக்காய் வெறும் சீயக்காய் மட்டும், சீயக்காவும் அரைப்பு ஷியக்காவே போதும். வெறும் சீயக்காய் கூட அப்போ என்ன பண்ணாங்கன்னா சோப்பு கொட்டை போடுவாங்க, ஓகே. பூந்தி கொட்டை சொல்லுவாங்க, சோப்பு கொட்டை போடுவாங்க, சோப். அப்புறம் அரப்பு போடுவாங்க. இதெல்லாம் போட்டு அரைச்சி தான் சீயக்காவே இருந்தது. காலப்போக்கில் எல்லா பொருட்களும் இப்போ தான் மருதாணி போடுறாங்க, ரோஜா பூ போடுறாங்க. ஆனா அதெல்லாம் அவசியம் இல்ல. அவசியம் இல்லை. அந்தளவுக்கு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் சப்போர்ட் பண்ணாது. நீங்கள் வெறும் சீயக்காய் அது வெறும் அலசர வேலையை தானே பண்ண போகுது. கொஞ்சம் சிலருக்கு என்ன ஆகும்னா ரொம்ப தின்னான ஹேர்லாம் கொஞ்சம் வந்து பிச்சுக்கிட்டு வந்துடும் இப்போ சீயக்காய் ரொம்ப போட்டு இது பண்ணணும். ஆனால் அது நல்லா நீங்கள் ரெகுலராக சீயக்காய் யூஸ் பண்ணும்போது டென்சிட்டி ரொம்பவே அதிகமாகும். சீயக்காய் வந்து இப்போ நாங்கள்லாம் சீயக்காய் போட்டு தான் குளித்தோம், இன்னை வரைக்கும் முடி இருக்குது அப்படின்னாலே. ஏன்னா இப்போ என் ஏஜ் பசங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து முடி சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. சீயக்காய், அரப்புத்தூள், பூந்தி கொட்டை இது 3 போதும். தேங்காய் எண்ணெய் எப்போவுமே நீங்கள் சீக்காவோ இல்லை ஏதோ ஒரு இந்த மாதிரி தலை குளிக்கிறீங்கன்னா எண்ணெய் வந்து ஒரு ஒரு சும்மா 5 நிமிஷம் தலைக்கு போட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் குளிச்சிங்கன்னா டென்சிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். முடி வந்து விழுறது ரொம்பவே கம்மியாயிடும். புரதங்களும் நீங்கள் நிறைய எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே முடி உதிர்வு ரொம்பவே கம்மியாயிடும். தேங்க்யூ ஸோ மச் சார். எங்களுக்காக வந்து நம்மளுடைய பாரம்பரிய நிறைய விஷயங்களை வந்து திரும்ப ஞாபகப்படுத்தி எளிமையான முறையில் எங்களுக்கு அழகாக டிப்ஸாக கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவு பண்ணதுக்கு. நன்றி மேம்.